தெய்வ சங்கல்பத்திலிருந்து ராஜா கோவிந்தராஜ். சமீப காலமாக ஒரு சில குடும்ப நபர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை கவனிக்கிறப்ப ரொம்ப வேதனையாக இருக்குதுங்க. காலத்தால் நடக்க வேண்டிய திருமணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, வேலை கிடைக்கல, ஏதோ ஒரு வாழ்க்கையில் தடுமாற்றம், அவஸ்தைகள், பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு ஒரு ஜோதிடர்கிட்ட போய் கேட்குறப்ப அவங்க 7.5 சனி, அஷ்டம சனி, ஜென்மகுரு, ராகு கேது பயிற்சி, பாதகாதிபதி திசை, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றி மட்டும் சொல்கிறாங்க. ரெண்டாவது அதுக்குண்டான பரிகார முறைகளும் சொல்கிறாங்க. செய்தாலும் பலன் கிடைப்பதில்லை அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படுறது, அவங்க புலம்புறது, இதெல்லாம் அவங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட்ஸில் பார்த்தாலே நிறையா தெரியுது. சரிங்களா? இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணேன். அதாவது குலதெய்வ ஆசை அப்படின்ற ஒரு விஷயத்தை மறந்துட்டு ஜோதிடர்களும் சரி, மற்றவர்களும் சரி, அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்கறது இல்லைங்க. நீங்கள் ஒரு விஷயத்தை கவனித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிறப்ப உங்கள் வீட்டு தேவியர், உங்கள் வீட்டு குலதெய்வ சுவாமி ஆசைகள் கொடுத்தா மட்டும்தாங்க அது நடத்த முடியும். அதை ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியல. ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நவக்கோள்கள் சப்போர்ட் பண்ணும். ஆனால் அந்த கிரகத்தை வழி நடத்துறது, தடுத்து நிப்பாட்டுறது, அதை செய்ய வைக்கிறது எல்லாமே உங்களுடைய குலதெய்வியர் தாங்க. அப்போ அந்த குலத்துக்கு உண்டான சாபம் என்னன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறப்ப அந்த குலத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க என்ன செய்திருக்காங்க, என்ன மாதிரியான வேண்டுதல் செய்வாங்க, அவங்க வீட்டு சாமியை எப்படி கும்பிடுவாங்க, கோவிலுக்கு போனால் அந்த வழிபாட்டு முறைகளை அவங்க எப்படி பின்பற்றுவாங்க, இப்படிங்கிறதெல்லாம் மாற்று பெண், அதாவது மருமகளுக்கு அந்த முன்னாடி இருந்த பெண் சொல்லிட்டு போயிருக்கணும். அதை கேட்டு அவங்க சரியானபடி அதை செய்யணும். சரிங்களா? சிலர் காலகாலமாக செய்த பலி பூசைகளை நிப்பாட்டிடுவாங்க. அதாவது ஆடு கோழி பூசைகளும் செய்திருப்பாங்க, தாத்தா காலத்தில் செய்திருப்பாங்க, பேரங்காலம் வந்தோன்னா வேணான்னு விட்டுருவாங்க. இப்போ இந்த மாதிரி தவிர்க்கிறது. அதுக்கப்புறமேட்டு காது குத்த போகிறதில்ல, எல்லா கருப்பு சாமியும் ஒன்று தானே, எல்லா முருகஸ்தலமும் ஒரே ஒரு முருகன் தானே, எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய பெருமாள் தானே இங்கேயும் இருக்காரு, இந்த மாதிரிலாம் சொல்லி எங்கே போகணுமோ அங்கே போகாமல் தவிர்க்கிறது. இந்த மாதிரியெல்லாம் செய்துக்கிட்டு குழந்தைகளையும் பேர பிள்ளைங்களையும் அது பாதிக்கிறத அப்புறம் அவங்க பார்ப்பாங்க. அப்புறம் ஒவ்வொரு ஜோதிடத்தையாக போய் கேட்குறாங்க. அதனால் உங்களோட குலதெய்வ கோவிலுக்கு வழிபாட்டு முறைகளை உங்கள் முன்னோர்கள் என்ன செய்திருக்காங்க, வழி பூஜைகள் செய்திருக்காங்களா, இல்லை சைவ பூசைகள் செய்திருக்காங்களா, எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளில் இந்த குலம் இருந்தது வளர்ந்ததுன்றது தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டான பூஜை முறைகளை நீங்கள் செய்கிறப்ப தான் உங்கள் குடும்பத்துக்கு உண்டான நல்ல விஷயங்கள் நடக்குங்க. இதை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம். இப்போதைக்கு இது ஒரு சின்ன வீடியோவாக இருக்கட்டும், இதோட நான் நிப்பாட்டிக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால், உங்கள் குலத்தை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது ஒன்று இருக்குது, அதோட கேள்விகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கொடுங்க. நான் அடுத்த வீடியோவில் குலதெய்வம் சார்ந்த மற்ற எல்லா விஷயங்களும் உங்கள்கிட்ட சொல்ல தயாராக இருக்கிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. சிவாயனம்.